ஜென்ஸ் டிஷர்ட்ஸ் மற்றும் ட்ரௌசர்ஸ் 70% ஆஃபரில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் நீங்கள் சந்தோஷமாக வாங்கிக்கோங்க. தமிழ் சினிமாவில் பாடகராக அறிமுகமாகி அதுக்கப்புறம் வில்லனாக நடித்தார். அவர் தான் மலேசியா வாசுதேவன். மலேசியா வாசுதேவனை தெரியாதவங்களே இருக்க முடியாது. 1944 வருஷம் மலேசியாவில் பிறந்தார் மலேசியா வாசுதேவன். அதனால தான் அவரோட பேர் கூட மலேசியா வாசுதேவன் அப்படின்னு வந்தது. தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த பாடகர்களில் ஒருவர் அப்படின்னாலும் மலேசியா வாசுதேவனையே சொல்லலாம். எவ்வளவு கடினமான பாடலையும் அழகாக பாடி அசத்தக்கூடிய திறமைசாலி. இவரது தமிழ் உச்சரிப்பு அட்டகாசமாக இருக்கும். மலேசியாவில் பிறந்தாலும் சினிமா வாய்ப்புக்காக சென்னை வந்தார். எம்எஸ் விஸ்வநாதனோட இசையில் டெல்லி மெட்ராஸ் படத்துக்காக முதல்ல பாட்டு பாடினார். ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக எந்த வாய்ப்புமே கிடையல. அதுக்கப்புறமேட்டு இசைஞானி இளையராஜா தான் மலேசியா வாசுதேவனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இளையராஜாவோட இசையில் 16 வயது நிலை படத்தில் கவிஞர் கண்ணதாசனோட பாட்டு, அதாவது ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அப்படின்ற பாடலை மலேசியா வாசுதேவன் பாடி ரொம்பவே பிரபலமானார். அதுக்கப்புறம் ஏராளமான பாடல்களில் வந்துட்டு சூப்பர் ஹிட் பாடகராக மாறினார். கோடைகால காற்று, அள்ளித்தந்த பூமி, தங்கச்சங்கிலி அப்படின்னு பல பாடல்களில் செமையாக பாடி பெரிய பிரபலமானார். அதுக்கப்புறமேட்டு ரஜினி, கமல் இவங்க 2 பேர் படங்களுக்குமே தொடர்ந்து பாட்டை பாடிட்டு வந்தார் மலேசியா வாசுதேவன். குறிப்பாக சொல்லணுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இவங்க குரல் வந்துட்டு ரொம்ப பொருத்தமாக இருந்ததுனால அவரோட படங்களில், அதாவது அருணாச்சலத்தில் இருந்து ஏகப்பட்ட பாடல் பாடிட்டு வந்தார். 85 படத்துக்கு மேலே இவங்க நடிச்சிருக்காரு. வில்லனாக கூட இவர் பல படத்தில் நடிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணுன்னா ஊர்காவலன், ஜல்லிக்கட்டு, ஒரு கைதியின் டைரி அப்படின்ற பல படத்தில் வில்லன் வேடத்துலையும் நடிச்சிருக்காரு. தமிழக அரசோட கலைமாமணி அப்படின்ற விருதையும் வாங்கியிருக்காரு. ஆனால் உடல்நிலை குறைவின் காரணமாக சில ஆண்டு காலமாக அவரால் பாட முடியலை. ரொம்பவே அவஸ்தைப்பட்டுட்டு வந்தார். மகன் வந்துட்டு யுகேந்திரனை வந்துட்டு ஹீரோவாக மாற்றணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் மட்டும் ஆசைப்படல, மகன் யுகேந்திரனையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரும் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் யுகேந்திரனுக்கு படத்தில் நிறைய வாய்ப்பு கிடைக்கல. இந்த யுகேந்திரனை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அஜித்துக்கு வில்லனாக ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த படம் என்னான்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. அது இல்லாமல் இந்த யுகேந்திரனுக்கு வந்துட்டு ஹீரோவாக ஆகணும் அப்படின்னு பெரிய ஆசை இருந்துச்சு. அதனால் அவங்க அப்பா மலேசியா வாசுதேவனுக்கிட்ட ரொம்பவே நச்சரித்தார். ஆனால் அவரும் பலர்கிட்டையும் வாய்ப்பு கேட்டு வாய்ப்பு கிடைக்கல. சரி, சொந்தமாக படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் ரூபா அவர் கடன் வாங்கி அவங்க பையனை ஹீரோவாக நடிக்க வச்சார். ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு பல லட்சம் ரூபா கடனை வாங்கி அவரை ஹீரோவாக நடிக்க வச்ச அந்த படம் சரியாக போகலை. ரிலீஸ் ஆகி ஒரே வாரத்தில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கடன்காரங்க அவரோட சட்டையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு மலேசியா வாசுதேவன் உடல்நலம் சரியில்லாமல் 2011ஆம் ஆண்டு இறந்துட்டார். கலங்கிய நிலையில் வந்துட்டு மனம் தத்தளித்து அவர் படுத்த படுக்கையை கடந்தார். கடன் கொடுத்தவங்க கழுத்தை நெரிச்சிட்டாங்க. மன உளைச்சல் அதிகமாகி ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் பெட்டில் தூங்கிட்டே இருக்கும்போது இறந்துட்டார். அந்த சிம்மக்குரல் பாடகர் மறுபடியும் கிடைப்பாரா அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒன்றா தான் இருக்க போகுது. மலேசியா வாசுதேவன் தமிழில் மட்டுமே 8000 பாடல்களை பாடியிருக்காங்க. அது இல்லாமல் பிற மொழிகளில் கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு 4000 பாடல்களை பாடியிருக்காங்க. டோட்டலாக இவங்க 13,000 14,000 பாடல்களை பாடி அனைவரையும் கவர்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் இப்படி ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு சாவு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. இவரோட சாவுக்கு தமிழ் திரையுலகமே வந்திருந்துச்சு. ஆனால் என்ன பிரயோஜனம்? உயிரோடு இருக்கும்போது அவருக்கு யாரும் ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்றது தான் மனவேதனையாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மலேசியா வாசுதேவனை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யுகேந்திரன் அப்படின்றவர் அஜித்துக்கு வில்லனாக எந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க. நன்றி, வணக்கம்.